கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உரிய அனுமதி இல்லாமலும் போலி பதிவின் மூலமும் இயக்கப்பட்டதாக சக்ர வித்யாலயா என்ற தனியார் பள்ளிக்கு சொந்தமான 6 மினி பேருந்துகளை போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் மேடம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் இன்று காலை மண்டல போக்குவரத்து அலுவலர் செல்வம் மற்றும் ஆர்டிஓ ஜெயபாஸ்கரன் தலைமையிலான போக்குவரத்து அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சங்கராபுரம் பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் பள்ளியின் 6 மினி பேருந்துகள் அவ்வழியாக வந்துள்ளது. பேருந்துகளை நிறுத்தி சோதனை செய்த போது உரிய காலாவதியான பர்மிட் மற்றும் இன்சூரன்ஸ், அதே போன்ற ஒரு சில பேருந்துகளில் போலியான இருசக்கர வாகனத்தின் பதிவெண் கொண்டும் இயக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனையடுத்து 6 பேருந்துகளையும் பறிமுதல் செய்த போக்குவரத்து அலுவலர்கள் அதனை சங்கராபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஒவ்வொரு ஆண்டும் முழாண்டு தேர்வு முடிந்த பின்னர் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அந்தந்த பகுதியில் உள்ள கோட்டாட்சியர்கள் தனியார் பள்ளி பேருந்துகளின் இது போன்ற இன்சூரன்ஸ், பர்மிட் மற்றும் பதிவெண்களை ஆய்வு செய்து அதன் பின்னரே அனுமதி வழங்கப்படுகிறது. இருந்த நிலையில் இந்த பேருந்துகள் எவ்வாறு இயக்கப்பட்டது என அப்பகுதியில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.